விமன் பிளேஸ் மல்டிபிள் ரோல்ஸ். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ எம் கண்டென்ட் கிரியேட்டர், ஐ எம் அ ஹோம் மேக்கர், ஐ எம் அ மாம். ஸோ நான் எல்லா உமனுமே இதே மாதிரி தான் மல்டி டாஸ்கர். நீங்கள் பார்க்குற அத்தனை உமனும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே மல்டி டாஸ்கர். ஸோ எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு டாப் 1% இருக்க உமனுக்கான ஹேபிட்ஸ் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏன் அந்த டாப் 1 தான் இருக்கணும்னு கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த ஹேபிட்ஸை கற்றுக்கிட்டோம், இன்க்ளூடிங் மீ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, பழகிக்கிட்டோம், இதெல்லாம் ஹேபிட் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளும் நம்ம ப்ளே பண்ணுற எல்லா ரோல்லையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அட்மிரபிளான ஒரு பர்சனாக இருக்க முடியும். ஸோ இதில் இந்த 10 ஹேபிட்ஸும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஸ்பீக் தேர் மைண்ட். தான் மனசில் உள்ளதை என்ன அப்படின்னு வெளிப்படையாக பேசுவாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி, ஒரு அட்மிரபிள் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ரா அவங்களோட அந்த ஸ்பீக்கிங் குவாலிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது பார்க்கும்போது நம்மளுக்கு எஸ் நம்மளாலே முடியும் அப்படின்னு தோணுது பாருங்க, அந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம மனசில் உள்ளதை பேசுகிறேன்ட்டு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபைன் லைன் இருக்கு. ஸோ வந்து நம்ம ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டோம்னா அந்த ஃபைன் லைனை கிராஸ் பண்ணிடுவோம். உண்மையை பேசணும், நம்ம மனசில் தோன்றதை தெளிவாக நம்மளுக்கு புரிய வைக்கணும், அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிடாம. ஸோ இதுக்கான ஃபைன் லைனை நம்ம வந்து எப்போவுமே புரிஞ்சு பேசணும்னா ஒரு அட்மைரபிளான யூனிக்கான பர்சனாக. அடுத்தது தே சால்வ் த ப்ராப்ளம். முக்கால்வாசி பெண்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா ரொம்ப சோர்ந்து போய் என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்போம். ஒன்று அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேடணும், இல்லையா அது சரி வேற ஏதாவது விதமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு பார்க்கணும். இது ரெண்டுமே பண்ணாமல் சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறது. ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் உட்காந்துருந்தேன். ஸோ இதை மாற்றிக்கிட்டோம், இந்த ஹேபிட்டை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வி வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இது நம்ம பேசும்போதே நம்மளுக்கே தெரியுது, ஐயோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு போச்சுன்னு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காம அந்த சொல்யூஷன் என்ன, எல்லா ப்ராப்ளத்துக்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேற ஒரு ரூட் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தே டேக் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி தே டேக் ரிஸ்க். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு கால்குலேட்டர் ரிஸ்காக எடுப்பாங்க. ரொம்ப லாஸில் போய் விட்டுறாம ஒரு மணி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஹோம் மேக்கிங் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ பிரச்சனை ரொம்ப அதிகமாக ஆயிடாதா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான போல்டான டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த போல்டான டெசிஷன் தான் அவங்கள வந்து யூனிக்காக, அவங்கள வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குது எல்லா விஷயங்கள்லையும். ஸோ வந்து ஆல்வேஸ் டேக் ரிஸ்க். ஏன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு சின்ன ரிஸ்கோட தான் எப்போவுமே அமையும். அந்த ரிஸ்கை எடுத்து அதையும் கடந்து நம்ம வரும்போது தான் நம்ம வந்து எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க மணி என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஹோம் மேக்கருக்கு இருக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான குவாலிட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் மணி ஒர்க்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பிளாக் படிக்கலாம், நிறைய மணி ரிலேட்டட் வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் மணி ரிலேட்டட் வீடியோ அஸ் அன் எக்ஸ் பேங்கராக நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ், பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நிறைய புக்ஸ் இருக்குது. அதுக்கான புக்ஸும் வந்துட்டு அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கில் புக்ஸுங்கிற கேட்டகரியில் போட்டிருக்கேன். இந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது எல்லாம் ஒரே விஷயத்த சொன்ன மாதிரி இருக்கும், பட் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும். ஸோ வந்து எப்போவுமே பர்சனல் ஃபினான்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போதும்னு வந்து நிறுத்தவே முடியாது பர்சனல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மணியை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து நிறைய விஷயத்தில் அவங்கள வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக, அவங்கள ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுது. அடுத்து லுக் அண்ட் ஃபீல் யுவர் பெஸ்ட். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கின்ல, நம்மளோட சைஸில், நம்மளோட ஸ்கின் டோனில் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கும் போது, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு மேக்கப் வியர் பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து வி வில் ஃபீல் அவர் பெஸ்ட். ஸோ நம்ம வந்து உள்ளே இருந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு வெளியில் வந்து நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு நம்மளை வந்து என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஈஸியாக கன்வே பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம போட்டிருக்க மேக்கப்பில் நம்ம ஐயோ ஏதோ நினைக்கிறாங்களோ, வேற மாதிரி இருக்குது ஐயோ அப்படின்னு நம்மளை பற்றியே நம்ம செல்ஃப் கான்ஷியஸாக இருப்போமே தவிர நம்ம பண்ண வேண்டிய வேலையை, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டோம். ஸோ பி கான்ஃபிடென்ட் இன் யுவர் ஓன் ஸ்கின். அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது.
ஸோ பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு யாரை ப்ளேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்ஸஸ்ஃபுல் உமன்ஸ் வந்துட்டு தேட மாட்டாங்க. அது வந்து ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், வேற ஒரு பர்சனை வந்து சொல்லி இவங்களால தான் ஆச்சு அப்படின்னு சொல்றதாகவும் இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இந்த விஷயம் நடந்தனால தான் நான் வந்து இந்த இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லாம, இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஓகே, என்ன நடந்ததோ அது நடந்துச்சு, இப்போ என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு டெசிஷன் எடுத்து அதை சால்வ் பண்றாங்க பாருங்க. அதுலதான் அவங்களோட திறமையே அடங்கியிருக்கு. அதுதான் அவங்கள சக்சஸ்ஃபுல்லா, யூனிக்கா, அட்மைரபிளா காட்டுது. ஸோ எப்பவுமே நம்ம செய்யற வேலையில நம்ம அப்படிதான் இருக்கணும். அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாம அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடணும். அண்ட் ப்ரையாரிட்டைஸ் டைம். ஏன்னா ப்ரையாரிட்டைஸ் டைம்ங்கிறது தான் ரொம்ப ப்ரீஷியஸான, ரொம்ப காஸ்ட்லியான கமோடிட்டி. வந்து ஏதாவது ஒரு பொருளை பார்த்து இந்த கோல்டு வந்து விலை அதிகமாயிடுச்சுங்கிறோம். பட் கோல்டை விட நம்ம டைம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியானது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சோகமா, கவலையா யோசிச்சுட்டு இதை சொல்லலாமா வேணாமா, இது சொன்னா பிரச்சனை வருமா, இப்படி யோசிச்சுட்டு இல்லாம நம்ம அடுத்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அடுத்து மூவ் பண்ணி போறதுனாலதான் இந்த டைம் ஸ்லாட்ல இந்த ஒர்க்கை பண்ணணும். ஒர்க்கு மட்டும் கிடையாது, நம்ம பேசுற விஷயங்களும். ஒருத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னா அதை யோசிச்சு தயங்கிட்டே இருக்காம அதை சொல்லிட்டு கெட் இட் டன். அதை வந்து சொல்லி முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போகும்போது நம்மளோட டைம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சேவ் ஆகும். அது நம்ம மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு நம்மளோட நிறைய விஷயங்களை அது தடங்கல் பண்ணாம இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், டெலிகேட் ஒர்க்ஸ். இது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் நானுமே வந்து சில சமயம் இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பேன். வீட்டில் ஏதாவது வேலை இருக்கு, எனக்கு வந்து இப்போ ஆடியோ பேசணும், இல்லை வந்து ஏதாவது வீடியோக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த ஒரு சாதம் வைக்கணும், அது மட்டும் சாதம் மட்டும் வச்சிருங்கன்னு சொல்லலாமா? இல்லை வேணாம், அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, நம்மளே பண்ணுவோம். இதுதான் எல்லா பெண்களும் பண்றாங்க. இல்லை நம்மளே பண்ணுவோம், இல்லை நான் தான் பண்ணணும், நான் பண்ணா மட்டும்தான் கரெக்டா வரும் எப்படின்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டே நம்மளே பண்றதுனாலதான் நம்மளால எல்லா வேலையுமே பார்க்க முடியாம போகுது. ஸோ வந்து டெலிகேட் ஷோர்ஸ் இது வந்து ஆஃபீஸ்லயுமே இருக்கணும். நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கும்போது இந்த ஒர்க்கை ஒருத்தவங்க கிட்ட பிரிச்சு கொடுக்காம எல்லா ஒர்க்கையும் நானே பார்க்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி இல்லாம என்னோட ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட ஒர்க்கை நான் இன்னும் பெஸ்டா செய்ய முடியும். அடுத்தது தி சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தம் க்ரோ. அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தவங்க வளர்றதுக்கு அவங்க வந்து உதவியா இருப்பாங்க. இது வந்து நிறைய பெண்கள், குறிப்பா பெண்கள் பண்றதில்ல. அண்ட் எனக்கு ஒரு விமனா இது சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்தவங்களோட வீழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்களான்னு நினைச்சு சந்தோஷப்படுறது, காசிப் பண்றது, மோஸ்ட்லி காசிப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்களா தான் இருக்காங்க. அதை நானே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் இந்த சக்சஸ்ஃபுல் 1% உமன் இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. தான் கூட இருக்கவங்களையும் சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்க வளர்றதுக்கும் சப்போர்ட் பண்ணி, அவங்க வளர்ச்சியிலையும் ஒரு பங்கு எடுத்துப்பாங்க. which sets them apart, which sets them unique and attractive, that makes them very attractive. அடுத்தது என்ன அவங்க யோசிக்கிறாங்களோ, அவங்களோட சிந்தனைகள் என்னவா இருக்குதோ அதை பிலீவ் பண்ணி they stand up for that. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எனக்கு மினிமலிசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கு ஐ வில் ஸ்டாண்ட் அப். ஒருத்தவங்க வந்து டார்க் ட்ரூத் அபவுட் மினிமலிசம்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்கன்னா, இல்லை மினிமலிசமை விட்டுட்டு நான் போயிட மாட்டேன். ஸோ தே ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் தே பிலீவ். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன பிலீவ் பண்றோமோ அதுக்கு வந்து நம்ம நிக்கலைன்னா வேற யாருமே அதுக்கு நிக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப அட்மைரபிளான குவாலிட்டிஸ் ஒரு உமன் கிட்ட இருக்கிறது. இந்த ஹேபிட் எல்லாத்தையும் நம்மளும் வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச உமன் கூட இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.